டச் பண்ணு. இப்போ அப்படியே போட்டுக்க. இப்போ உள்ள வா. நேத்துல இருந்து சொல்லிட்டு காசு சரி, அந்த வாடகை காசு 500 ரூபா வாங்கிட்டு போக மாட்டேம்மா. 2 வருஷமாவா அந்த ஒரு அந்த ஓட்டப்படுத்தாவை கொடுத்துட்டு எத்தனை தடவை ஃபோன் வந்துச்சு தெரியுமா? உனக்கா வந்துச்சு? உங்கள்கிட்ட கொடுத்தா அந்த படுத்தா இப்போ நான் வரகுக்கெல்லாம் வேறு கீழே போட்டு கொட்டுன்னு அந்த படுத்தா வச்சு தான் தெரிஞ்சுக்க. இன்னொரு இடத்துக்கு போயிடுது இப்போ நெல் பிடிக்க. ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் தெரியுதுண்ணே, பார்த்துட்டு தானே கேளுங்க. எங்கள் அத்தை பையனுக்கு இன்னைக்கு ஆப்ரேஷன், ஹார்ட் அட்டாக் அடிச்சுல 5000 பணம் கேட்டாங்க. என்னால் கொடுக்க முடியல. நான் எப்படியாவது தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நாளைக்கு நாங்கள் 5000 நான் கடன் வாங்கி தான் கொடுத்தோம். அதனால் இந்த சூழல்லாம் கொடுக்குறேன். சரி, நீங்கள் கடத்தை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் போய் இதில் 12000 ரூபா இருக்கு. அந்த ஃபோன் எடுத்து எங்க அம்மா காட்டணும். பேய் பிடிச்சிட்டு 1 மாசமா கிடக்குறான். சரி, நீ கூட ஏன் வாயில போய் சொல்லாம போயிட்டு நம்பாது இல்லை நம்பாது. என்னது என்னையா இது பாரு, ஏன் வாயில சொன்னா நம்ப மாட்டாங்களா? மட்டுமில்லை. அதனால என்ன, இது ஒரு 12, அது ஒரு 6 சில்லறை வந்துடுது. ஆமாம், 6 சில்லறை. சரியா பார்த்துக்க. மொத்தம் 18 சில்லறை வருது. பார்த்துக்க. எனக்கு வந்து என்ன, உனக்கு வந்து இன்னொரு ஆள் அழிச்சிட்டு வருவேன். நான் இப்போ வாங்குறேன்னா வச்சுக்க, யாரையும் துரோகம் பண்ண மாட்டேன். அதுக்கு நான் சொல்லல, துரோகம் பண்ணாலும் நான் விட மாட்டேன். அது வேற விஷயம். நான் பார்த்துக்க. பணத்தை எப்படி வாங்கணும் அதை நான் வாங்கிடுவேன். பணத்தை பற்றி ஒன்றும் இல்லைண்ணா. இப்போ எனக்கு நான் இன்னைக்கு விட்டுருங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை பாருங்க. நான் கேளுங்க. நீங்கள் வந்து நான் பணத்தை கொடுத்துட்டு ஏதோ விட்டுட்டு உட்காந்துருக்கேன்னு தான் நினச்சிட்டு என்ன அதுக்கு சொல்லு. நீ வந்து எனக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. நான் கஷ்டப்பட்டது தான். யாரையும் ஏமாத்தினா நாளைக்கு எதையும் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி எனக்கு கரெக்டாக இருந்தால் தான் உங்கள்கிட்ட 10 ரூபா கொடுத்து வாங்க முடியும். ஏன்னா இதேமாரி நான் நாணயமாக இருந்தால் நான் கரெக்டாக நடந்துக்குவேன். அவ்வளோ சரியில்லை. சூழல் சரியாக இருந்தாலும் அண்ணாங்களும் கொடுக்கலாம். இப்படி கோச்சுக்குவோம். காசு கேட்கறதுக்கு இல்லாவிட்டா என்ன எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறாங்க.